හැමෝටම අස්සලාමු අලයිකුම් வணக்கம் ආයිබෝවන්. ஓகே, இன்னைக்கு நாங்க வந்து எங்களோட டே 5. ஓகே, அப்பே பஸ்வினி தினைய. ஓகே, இப்போ உங்களுக்கு பகாண்டு சொன்ன தெரியும், இலக்கங்கள் தெரியும். ஓகே, நிறைய விஷயங்கள் நான் படிச்சிருந்தேன் டே 4 வரைக்கும். ஓகே, சராசரியா எங்களுக்கு கேள்வி கேட்கிறது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கேள்வி கேட்க போற கேள்வி எல்லாம் கேள்வி எங்களுக்கு இன்றைக்கு படிக்கிற லெசன்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இனி எங்களுக்கு இன்றைக்கு லெசன்ல வந்து நாங்க நிகழ்காலத்துல எதிர்காலத்துல எப்படி எல்லாம் கேள்விகளை கேட்கலாம், அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ரைட், அதுக்கு முதல்ல வந்து எனக்கு நிறைய பேர் வீடியோ பதிவாக குரல் பதிவாக அனுப்பியிருந்தீங்க. உண்மையாவே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்றது எனக்கு விளங்கிடுச்சு. அந்த வீடியோ பதிவுகள் அதே மாதிரி குரல் பதிவுகளை வித்தியாசமான பாய்ஸ் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. நான் தனிப்பட ரீதியாக ஒவ்வொன்றையும் பார்த்திருந்தேன். ஒரு பொக்ஸோட வச்சு திங்க் பண்ண யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்ல சொல்றது நாங்க எப்படி சிங்களத்தை சொல்லு நிறைய வீடியோஸ் அனுப்பியிருப்பாங்க. அந்த வீடியோ செஞ்சாங்களுக்கு அந்த மாற்றம் கட்டாயம் விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த டே போகலாக உங்களுக்கு சிங்களத்தை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்கு. ஓகே, அதை நான் முதல்ல சொல்லிக் கொள்ளணும் கட்டாயம். இன்னும் நிறைய மெசேஜஸ் வீடியோஸ் வந்து கொண்டிருக்கு. நான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். ஓகே, இப்போ நீங்க நினைக்கிறதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி, ஆனால் நான் ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட ரீதியாக பார்த்துருக்கிறேன். ஓகே ஓகே, நான் பேசுறதும் ஸ்க்ரீனும் நல்லா கிளியரா விளங்குதா? හොඳට පේනවද? මම කතා කරන එකයි ස්ක්‍රීන් එකයි පැහැදිලිව පේනවා. මම chat එකේ දාන්න මැසේජ් එක. පේනවා? recording. Okay. ஓகே, கிளியர் இல்லாத டைம்ல கொஞ்சம் மெசேஜ் ஒன்று போடுங்க. சம்டைம் கிளியர் இல்லாம இருக்கலாம். ரைட், அப்ப நாங்க பாடத்துக்குள்ள நுழைவோம். ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஓகே, இனி எங்களுக்கு தைரியமா கேள்வி கேட்கலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடும். ஓகே, ஸோ இதைத்தான் பாருங்க, பாக்ஸ் மெத்தட் தான். நாங்க எங்க நோக்கம் என்னன்னு சொன்ன விளங்கி எடுத்துக்கோங்க. நாங்க இன்னொரு ஒரு ஆளோட உரையாடலை மனப்பாடம் பண்ணி பேச போறோம் இல்ல, நாங்களே நாங்களே சுயமாக வசனங்களை உருவாக்கி பேச ஆரம்பிக்க போறோம். அதான் நாங்க இந்த எங்கட பாக்ஸ் மெத்தட்ல இருக்கிற முக்கியமான ஸ்பெஷலான விஷயம். ஓகே, இப்ப வளமையா ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருப்போம் என்ன, அந்த உரையாடல்களை வாசிச்சு அதை நாங்க திருப்பி திருப்பி சொல்றது. ஆனா இப்ப அப்படி இல்லை, எங்களுக்கு தனியா உருவாக்கிடும். ஓகே, வேண்டியது உருவாக்கிடும். ஓகே, அப்ப இன்னைக்கு எங்களோட டார்கெட் எங்களோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தா, நிகழ்காலத்தில் மற்றும் எதிர்காலத்தில் கேள்விகளை கேட்பார், அந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குவார். ஓகே ரைட், அப்ப நாங்க முதல்ல போவோம். எங்களோட முதலாவது முறை கேள்வி கேட்கறதுக்கு நிகழ்காலத்துல 3 முறைகள் இருக்கு. அந்த 3 முறையில கேட்கறதால உங்களோட கேள்வி வில்லன் அர்த்தம் இல்ல, சரி, 3 விதமா கேட்கலாம். ஓகே ரைட், முதல்ல பார்ப்போம். முதலாவது முறையில என்னென்ன பெட்டிகள் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி, முதல்ல உங்களுக்கு பெயர் சொல் அல்லது சுட்டு பெயர் உயிர் உள்ளதாக கட்டாயம் வேணும். ஓகே, சுட்டு பெயர் சொல்லக்கூட உங்களுக்கு ஞாபகம் வரணும். நாங்க படிச்சோம், எனக்கு, எங்களுடைய, என்னை, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திருந்தோம் உயிர் உள்ள. அதே மாதிரி பெயர் சொல்ல நாங்க பார்த்திருந்தோம் அம்மா, தாத்தா, பல்லா, பறக்கா, இரவா, பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் பார்த்திருந்தோம். ஓகே, உயிருள்ள விஷயங்கள். அதுல ஒருமை அல்லது பன்மை ஏதாவது எங்களுக்கு எழுவாயாக பயன்படுத்த இயலும். ரெண்டாவது கேள்வி கேட்கும் சொற்கள். ரைட், இப்ப நாங்க கேள்வி கேட்கும் சொற்கள் படிக்கல, நாங்க என்ன செய்வோம்? ரைட், இப்ப கீழே லிஸ்ட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான கேள்வி கேட்கும் சொற்கள் கொஞ்சம் போட்டது. சரி, முக்கியமான அன்றாட வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கேள்வி கேட்கும் சொற்களை போட்டு, இதை தாண்டி நிறைய இருக்கு. ஆனா எங்களுக்கு
ஓகே. கவுது யாருன்னு சொல்லி கேட்பேன். கவுது. ஓகே. காவது யாரை. காகிது யாருடைய. முகாக்து என்ன. அடுத்தது இந்த இடத்துல காவது கவதாது. ஓகே. கவதாது எப்போது. கொஹேது எங்கே. கொஹெந்து எங்கிருந்து. கொஹெட்டது எங்கேக்கு. கொஹெட்டது. ஐ ஏன். கொஹமது எப்படி. கியாக்து எத்தனை. கொச்சரது எவ்வளவு. ஓகே. கவுது யார். காவது யாரை. காகிது யாருடைய. முகாத்து என்ன. முனவாது எவை. கவதாது எப்போது. கொஹேது எங்கே. கொஹெந்து எங்கிருந்து. கொஹெட்டது எங்கேக்கு. ஐ ஏன். கொஹமது எப்படி. கியாக்து எத்தனை. கொச்சரது எப்படி. இப்ப இதுகள் தான் நாங்க கேள்வி கேட்கும் சொற்கள்னு சொல்லி சொல்லுவோம். இதை தாண்டி நிறைய சொற்கள் நாங்க பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கையில. அப்ப நான் பொதுவா காணக்கூடியதை எடுத்திருக்கிறேன். ஓகே. இப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்ன பெட்டி வந்து ஓகே, இந்த பெட்டி எங்களுக்கு தேவை. அடுத்தது கேள்வி கேட்கும் சொற்கள் இப்ப நாங்க பார்த்தோம் அந்த பகுதியை. அடுத்தது வினை சொல்ட கட்டளையை நாங்க பயன்படுத்துவோம். ஓகே. நிகழ்காலத்துல கேள்வி கேட்க வினை சொல்ட கட்டளையோட ஏன் சொல்ற சவுண்ட சேர்க்கணும். ஓகே. ஏன் சொல்ற சவுண்ட சேர்க்கணும். இப்ப இந்த 4 பெட்டிகளை வச்சுதான் நான் ஒரு கேள்வியை கேட்க போறேன். ஓகே. இப்ப தமிழ்ல பாருங்க. நீ எங்கே செல்கிறாய். பேச்சு வழக்கு நீங்க எங்க போறீங்க. இதான் நான் கேட்க போறோம். நீங்க எங்க போறீங்க. ரைட். இப்ப இதுல ஒரு சுட்டு பேர் இருக்கு. நீங்க சொன்ன உங்களுக்கு தெரியும். ஒயா எங்கேன்னு சொன்ன நாங்க பயன்படுத்தணும். கேள்வி கேட்கும் சொல் கொஹேது. செல்கிறாய்ன்னு சொல்றது கட்டளை வடிவத்துக்கு மாத்துங்க. எப்படி தமிழ்ல செல்கிறாய் மாறும். செல்லுங்கள். அப்ப சிங்களத்துல செல்லுங்களுக்கு என்ன சொல்லு. யன்னு. ஓகே. யன்னோட நான் ஏ சேர்க்கிறேன். அந்த நாக்கும் மேய்க்கும் என்ன நடக்குது. ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நே சவுண்ட் கிடைக்குது. யன்னே மாறும். யா கொஹெது யன்னே. நீங்க போறீங்க. யா கொஹெது யன்னே. நீங்க போறீங்க. ரைட். நாங்க இன்னொரு உதாரணம் எடுப்போமே. அவர். ஓகே. அவர் என்ன செய்யறாரு. அவர் என்ன செய்யறாரு. ஓகே. அவர் என்ன செய்யறாரு. இப்ப என்ன சுட்டு பெயர் பிளஸ் கேள்வி கேட்கும் சொல் பிளஸ் செய்யறாருன்னு வர டைம் என்ன செய்யணும். கட்டளை செய்யுங்கள் பிளஸ் ஏ. ஏயா මොකක්ද அல்லது මොනවද කරන්න. ஏ කරන්නේ. එයා මොනවද කරන්නේ.
அவர் என்ன செய்யறாரு? ஏமா நவதக்கிறான்? மெசேஜ் ஏமா நவதக்கிறான் அப்படி மெசேஜ் ட்ரை பண்ணுவோம். நிறைய வசனங்கள் ட்ரை பண்ணுவோம். ஓகே, நான் எடுக்கிறேன் முதலாவது வசனமா. கமல் 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 யாரை கூப்பிடுறீங்க? பேச்சு வழக்கு எடுக்கிறேன். அடுத்தது அம்மா இன்றைக்கு என்ன சமைக்கிறீங்க? மூணாவது, ஏன் சிங்களம் ஏன் படிக்கிறீங்க? நாலாவது, கிளாஸுக்கு எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு ஜாயின் ஆகினீங்க? கடைசிது, எல்பி கேம்பஸ் எப்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அல்லது பண்ணினாங்க? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பண்ணுறாங்க பண்ணுறாங்க. 5 கேள்விகள். முதலாவது, கமல் யாரை கூப்பிடுறீங்க? கமல் யாரை கூப்பிடுறீங்க? ஓகே, இப்ப இதுல எனக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தேவை 3 பெட்டிகள். பிளான் பண்ணுங்க. தமிழ்ல வாரமே சிங்களத்துல பெட்டிகள். ரைட், எனக்கு இப்ப ஒரு பெயர்ச்சொல் ஒரு பெட்டி வேணும். ஓகே, யாரை காவது 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 கூப்பிடுறீங்க. ஃபர்ஸ்ட் கட்டளையா மாத்துங்க தமிழ்ல. கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள். ரைட், கூப்பிடுங்களுக்கு சிங்களத்தில் 2 கட்டளைகள் பயன்படுத்துவோம். சொல்லி பயன்படுத்துவாங்க. கதாகரன்னு 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 உங்களோட லிஸ்ட்ல இருக்கு. நான் லிஸ்ட்ல இருக்குங்க. ஓகே, கதாகரன்னைக்கு 3 கருத்து இருக்கு. பேசுங்க, கூப்பிடுங்க, கதைங்க. ஓகே, போன்ல பேசுறது, ஒரு ஆளை சந்திச்சு பேசுறது, கதைக்கிறது, அடுத்தது கூப்பிடுறது. ஓகே, நான் இந்த இடத்துல கத்தாக்கரன் எடுத்துட்டு பண்றேன். கமால் கமால் கரானே கமால் காவது கதா
ஓகே, இப்ப கேக்குது எல்லாருக்கும்? හැමෝටම ඇහෙනවද? கேக்குதா? ஓகே. என் வாய்ஸ் நேரம் கேட்காம போனா எனக்கு உடனே chatல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. சம்டைம் கவரேஜ் இஷ்யூவா இருந்தா அப்படி வரும். Okay. ஏன்னா உங்களுக்கு விளங்காம போகும் அந்த விஷயம். ஓகே, இது விளங்கிட்டா? கமால் யாரை கூப்பிடுறீங்க? கமால் காவத கத்தாக்குறான்னு හැමෝටම තේරුණා. அது எப்படி மாத்துறேன்னு தான் கேட்கிறேன். இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதை எப்படி உருவாக்குறேன், உருவாக்க தான் தேவை. மனப்பாடம் தேவையில்லை இந்த இடத்துல. நான் எப்படி இதை உருவாக்கிறேன், நான் எதை கேட்டாலும் ரெடியா சொல்லக்கூடிய மாதிரி இருக்குன்னா தான் அதுல இருக்கிற ஸ்கேல், திறன், கெப்பாசிட்டி ஆகும். ஓகே சார், நோ கிளியர்னு போட்டிருக்காங்க. ஓகே, நான் திருப்பி ஒருக்கா இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஓகே, அம்மா இன்றைக்கு என்ன சமைக்கிறீங்க? இது என்ன காலத்துல இந்த கேள்வி இருக்கு? நிகழ்காலத்துல தானே. நிகழ்காலம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நிகழ்காலத்துல இந்த கேள்வி இருக்கு. அப்ப அம்மான்னு சொல்றது என்ன? என்ன பெட்டிக்குள்ள வரும்? பெயர் சொல்லா, சுட்டு பேரா? பெயர் சொல்லா. அம்மா. இன்றைக்குன்னு சொல்றது அது எங்களுக்கு ஒரு காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் சொற்குள்ள இருக்கு. அதுன்னு சொல்லுவோம் நாங்க சிங்களத்துல. ஓகே, அம்மா, அது, என்ன. என்னன்னு சொல்ல வாரது கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லணும். சிங்களத்துல நாங்க மொகாத்து மொனவாது ரெண்டையும் அந்த இடத்துல போடையில் இந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னு பாருங்க. சமைக்கிறீங்க, சிங்களத்துல நாங்க எப்படி மாத்தணும்? சமைக்கிறீங்கன்னு சொல்றது அந்த வினை சொல்ல கட்டளையாக மாத்திட்டு ஏஸ் சவுண்ட சேர்க்கணும். சமைக்கிறீங்கன்னு சொல்றத நான் தமிழ்ல கட்டளையாக மாத்தின எப்படி வரும்? சமைங்க, சமையுங்கள். ஆஹ் உயர்ந்த, அதுக்கு ஏ சவுண்ட போடுங்க. நாவோட ஏ சேருது. உயன்னே, அம்மா, அது, முனவது, உயன்னே, அம்மா, அது, முகாது, உயர்ந்த. ரெண்டு விதமாவும் கேட்கலாம். இப்ப டவுட்டா இருக்கிறார்கள், விளங்கிட்டா? மிக தேரும். விளங்கிட்டா? ஓகே, இப்ப இந்த மூணாவதையும் நாலாவதையும் நாங்க இவ்வளவு நாள் படிச்ச விஷயங்களை வச்சு சேஞ்ச் பண்ணுங்க பாப்போம், மாத்துங்க பாப்போம். மாறுக்கிறான் இன்னைக்கு chatல போடுங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு ரெண்டு பேருக்கு வாய்ப்பு தாரேன் இதை மாத்துறது. ஓகே, சில ஆக்களுக்கு கவரேஜ் இஷ்யூன்னு எனக்கு விளங்குது. ஓகே, அப்படி விளங்காம விட்டா நான் கொஞ்சம் திருப்பி ட்ரை பண்றேன்னா. ஓகே, வந்தாய். ஓகே, இந்த 3 4 5 மாத்தேலும் அப்படின்னு சொல்றாங்க. சிங்களத்தை இன்னைக்கு மாத்தேலும் சார் சொல்றாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ட்ரை பண்ணுறேன் சார், நம்ம ட்ரை கரான்னா. ஓகே, ரெண்டு பேருக்கு வாய்ப்பு தரேன் சார். ரெண்டு பேர் கையை தூக்கிறீங்க. ஓகே, ஃபஹமா சிராஜுக்கும் கே அரியதாஸுக்கும். ஓகே, ரைட். கொடாக்கயா தூசணும் ஹந்தாய். ரைட், முதல்ல நான் வாய்ப்பு தரேன் ஃபஹமா சிராஜு கே அரியதாஸுக்கும் இதுல. அதுக்கு பிறகு வந்து நான் தமிழ்ல சொல்லுவேன் வசனத்தை, நீங்க மாத்த இயலுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கு நான் சான்ஸ் கொடுத்தாரு. ஓகே, நான் அன்மியூட் ஆப்ஷனை தாரேன். ஓகே, முதல்ல ஃபஹமா சிராஜ் மைக்கு ஆன் करान.
ආයිබෝවන් සර්. අයිබෝවන් මට කියන්න තුන්වෙනි ප්‍රශ්නය සිංහලෙන්. සිංහල ඇයි කතා කරන්නේ? පටිකිරිය ඉගෙන ගන්නේ. ඉගෙන ගන්නේ. ඕකේ, හතරවෙනි එක. පන්ති එකට කීයට ජොයින් වෙන්නේ? හරි. எத்தனை කීයට மணிக்குன்னு ජොයින් சொல்லுங்க. උනේ? ஜாயின் ஆகினீங்கன்னு ரைட். அதை நான் மாத்துறேன். ஜாயின் ஆகுறீங்க மாத்துவோமா? நாங்க இன்னும் இறந்த காலம் படிக்கல. ஓகே, ஆகுறீங்க. ரைட். நாங்க மாறுக்குறான்னு. ක්ලාස් එකට කීයටද ජොයින් වෙන්නේ? ඕකේ, ජොයින් හරිය. හරි. ජොයින් වෙන්නේ නැත්තම් ජොයින් කරන්නේ. දෙකම පාවිච්චි කරන්න පුළුවන්. හරි. බොහොම ස්තුතියි මහමා. හරි. thank you sir. ඊට පස්සේ අරියදාස් මයික් එක ඔන් කරන්න. yes sir. හරි. ඔයා පස්වෙනි එක කියන්න. පස්වෙනි එක සිංහලෙන් කියන්න. sir. Telegram. பஸ்வினி கேம்பஸ் எப்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? LP campus. How the start? ஓகே. கபதாது. කවදාද class? ஓகே. කවදාද start කරන්නේ? பண்ணுறாங்கன்னு சொல்றதுக்கு நாங்க சிங்களத்தை எப்படி வேர்ட் யூஸ் பண்ணலாம்? කරන්නේ. කරන්නේ யூஸ் பண்ணி நிறைய இடங்களுக்கு. ஓகே. எல்பி கேம்பஸ் கவதாது கிளாஸ் ஸ்டார்ட் කරන්නේ. ஸ்டார்ட் කරන්න. හරි. நான் இன்னொன்று கேட்கிறேன், இதுல இல்லாத கேள்வி உண்டு. நீங்க எத்தனை மணிக்கு சோறு சாப்பிடுவீங்க? நீங்க අරියදාස්. ඔයා ඔයා කීයටද බත් කන්නේ? රයිට්. අරියදාස් විතරයි. so ඔයා எத்தனை වෙලාව மணிக்கு? කීයද? නෑ නෑ. எத்தனை වෙලාව மணிக்கு කීයද? போது වෙලාව කීයටදன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, වෙලාව மறந்துருங்க. கீயட்டதுன்னு சொல்றதை தான் நாங்க வினைச்சொல்ல அதிகமா பயன்படுத்துவோம். அது மட்டும்தான். எத்தனை மணிக்குன்னு கேட்டா கீயட்டதை மட்டும் யூஸ் பண்ணு. அதுதான் அண்ணன். நீங்க எத்தனை மணிக்கு சோறு சாப்பிடுவீங்க? ඔයා කීයක්ද බත් කන්නේ? කීයටද පත් කන්නේ? හරි. බොහොම ස්තුතියි අරියදාස්. උත්තරේ හරි. ஓகே. அப்ப நான் இப்படி கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு மாத்த இயலுமா? ரைட். இப்ப இன்னைக்கு 3 பேர் கை தூக்கிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். ட்ரை பண்ணுங்க. வேற எதுவும் நாட்ட கமாக்னே. ஓகே. මම අවස්ථාව දෙන්නම්. අකීප් අෂාඩ් මයික් එක ඔන් කරන්න. ඕකේ. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். මම ප්‍රශ්නයක් අහන්නම්. ඔයා සිංහලෙන් කියන්න. ඕකේ. அப்பா ஏன் அப்பா ஏன் எனக்கு எனக்கு அப்பா ஏன் எனக்கு அடிக்கிறார்? அப்பா. අප්පා තාත්තා ஓகே. ஏன் ඇයි ஓகே. තාත්තා எனக்கு ඇයි நான் பிளாஸ் මට ஓகே. அடிக்கிறார் கட்டளை பிளஸ் ஏ. මාරයි ரைட். அடியுங்கள் பிளஸ் ஏ போட போறீங்க. அடியுங்களுக்கு என்ன சொல்லணும் சிங்களம்? அடிங்கன்னு சொல்லி எப்படி சொல்லணும் சிங்களத்துல? கஹன்னு ஒரு சொல்லு இருக்கு. பிளஸ் ஏ சேர்த்தா சரி. ගහන්නේ கஹன்னு. இப்ப முழுமையான வசனம் சொல்லுங்க. சம்பூர்ண வாக்கியம். அப்பா ஏன் තාත්තා எனக்கு அடி
තාත්තා ඇයි මට ගහන්නේ? බොහොම හොඳයි. තව එකක් අහන්නම්. இன்னொரு கேக்குறேன். ஓகே. සර්. ஃபாத்திமா, நீங்க எங்க போறீங்க? ෆාතිමා ඔයා කොහෙද යන්නේ? හරි. බොහොම හොඳයි. ස්තුතියි අකීබ්. ඊට පස්සේ දේවිකා. සර් ஓகே. No. நான் ஏன் அகீப் ஹரீப் ஸ்துதி தேவிகா நான் ஏன் சிங்களம் படிக்க வேண்டும்? Okay. මම එයි සිංහල ඉගෙන ගන්න ඕනේ. நான் ரைட் ஓகே நாங்க படிச்ச அந்த கட்டளையோட ஓனை பார்த்துருக்கிறோம் என்ன හොඳයි. ඊළඟ ප්‍රශ්නය எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்? எப்போது வகுப்பு ஆரம்பமாகும்? කවදාද පන්තිය ස්ටාර්ට් වෙනවා? நல்லா யோசிங்க. கேள்விக்கும் சொல் இருக்கு. கட்டளை பிளஸ் ஏ. කවදාද පන්තිය ස්ටාර්ට් කරන්නේ? அண்ண ரைட். හොඳයි. இன்னொரு கேள்விக்கு லாஸ்ட் எப்போ ஸ்கூலுக்கு போவீங்க? කවදාද ස්කෝලේ යන්නේ? எப்போ ஸ்கூலுக்கு போவீங்க? ස්කෝලේ යන්නේ. හරි. බොහොම ස්තුතියි. හොඳයි දේවිකා. ඊට පස්සේ Thank you, sir. අක්ෂලා අක්ෂලා මයික් එක ඔන් කරලා තියෙන්නේ. රයිට්. ඔන් කරන්න අක්ෂලා. ஓகே. அப்பா நான் யாரை கூப்பிடணும்? கூப்பிட வேண்டும். තාත්තේ මම யாரை? තාත්තේ யாரை? මම කාවද කතා කරන්න ඕනේ? ஓகே. தாத்தே அல்லது தாத்தா நான் மம யாரை காவது கூப்பிட வேண்டும். கட்டளை பிளஸ் வேண்டும். அக்ஷலா அந்த வசனத்தை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுங்க. கூப்பிட வேண்டும். கூப்பிட வேண்டும். තාත්තේ මම කාවද කතා කරන්න ඕනේ? අන්න right. හොඳයි. ඊළඟ ප්‍රශ්නය இன்றைக்கு என்ன வாங்குற? අද මොනවද ගන්නෙ? right. ස්තුති. right. අන්තිම ප්‍රශ්න. okay. R මදුෂිකා කියන්න R සර්. මදුෂිකා මයික් එක ඔන් කරන්න. හරි. ஓகே. இந்த கடை எங்க இருக்கு? මේ කඩේ කොහෙද තියන්නේ? ஓகே. அடுத்தது
இன்னைக்கு என்ன சமைக்கிறது? விளங்குங்க சார். இன்னைக்கு என்ன සමකිරන? අද මොනවාද උයන්නේ? හරි බොහොම ස්තුතියි හොඳයි. ඕකේ. තව කී දෙනෙක්ද? දෙන්නෙක් ඉන්නවානේ. ප්‍රசாந்துයි ආபிதா ரைட். உங்களுக்கு நான் வாய்ப்பு தாரேன் அடுத்த இதுல. ஓகே, இன்னொரு விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு राइट. எனக்கு chatலயும் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ගොඩක් හොඳයි. මාර විදිහට try කරන කට්ටිය. හරිද? හොඳට try කරනවා. right. හොඳයි. හරි. hand raise කරපු කට්ටිය අත් ටික පහළට දාන්න. okay. පහළට දාන්න. ரைட். இப்போ நாங்க பார்க்க போறோம் இதுல செகண்ட் மெத்தட், ரெண்டாவது மெத்தட். ஓகே, இதுல நீங்க பிடிச்ச மெத்தட் யூஸ் பண்ணலாம். நல்லா விளங்கி எடுத்துக்கோங்க. நீங்க எப்படி பேசினாலும் உங்களோட கேள்வி சரியா தானே இருக்கு. ஓகே, இதுல இந்த ரெண்டாவது முறையில் என்ன நடக்கும் சொன்னா, முதல்ல நாங்க பார்த்ததுல கேள்வி கேட்கும் சொல் சென்டர்ல இருக்கு, நடுவுல இருக்கு. ரெண்டாவது மெத்தட்ல என்ன நடக்கும் சொன்னா, அந்த கேள்வி கேட்கிற சொல்ல ஆரம்பத்துல எடுப்பேன். அதைத்தான் நான் மூவ் பண்றேன். கேள்வி கேட்கிற சொல்ல மட்டும்தான் நான் என்ன சொல்றேன், இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறேன். வேற எதையும் நான் மாத்தல. அதுக்கப்புறம் பெயர்ச்சொல் நடுவுக்கு வருது, வினைச்சொல் இருந்த மாதிரியே இருந்த இடத்துல இருக்கு, ஏ அப்படியே இருக்கு. ஓகே, இவரை தான் நீங்க எடுத்திருக்கிறேன். ரெண்டாவது மெத்தட் என்ன நடக்குது, இந்த கேள்வி மாத்தி வருது. கொஹேத ஒயா யான்னி, இந்த மாற்றம் இல்லை. கேள்வி கேட்கிற சொல் இங்க இருந்து இங்க எடுத்துட்டு கொஹேத ஒயா யான்னி. ஓகே, எங்க நீங்க போறீங்க? தமிழ்ல கேட்கலாம் தானே, சிங்களத்துலயும் கேட்க. மூணாவது மெத்தட்ல அதே விஷயம்தான். கேள்வி கேட்கிற சொல்ல நடுவுக்கு எடுக்கிறேன், சாரி கடைசியில் எடுக்கிறேன், இறுதியில் எடுக்கிறேன். அப்ப கேள்வி கேட்கிற சொல்ல எனக்கு ஆரம்பத்துல போட்டு வசனத்தை உருவாக்கியலும், இடையில போட்டு உருவாக்கியலும், கடைசியில போட்டு உருவாக்கியலும். கருத்துல எந்த மாற்றமும் ஏற்படாது. ஓகே, கேள்வி கேட்கிற சொல்ல மட்டும்தான் மூவ் பண்ணலாம். ஓகே, வேற எதையுமே மூவ் பண்ணிட வேணாம். கேள்வி கேட்கிற சொல்ல நடுவுல போடலாம், ஆரம்பத்துல கடைசியில போடலாம். நீங்க கேட்க போற கேள்வியில கருத்து எந்த நொடியிலையும் மாறாது. ஓகே, உதாரணம் பார்ப்போமே. ரைட், உதாரணයක් බලමු. நான் சொல்றேன், நாளைக்கு என்ன வாங்குற? இதான் இந்த கேள்வி. நாளைக்கு என்ன வாங்குற? நாளைக்கு என்ன வாங்க? இப்ப இன்னைக்கு கேள்வி கேட்கிற சொல்ல நான் ஃபர்ஸ்ட்ல எடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் லைன்ல எடுக்க போறேன். ஓகே, ரைட். என்னன்னு சொன்ன முகாத்து தானே, முகாத்து முகாத்து கெட்ட கண். சரியா? இப்ப நான் நடுவுல எடுக்க போறேன் கேள்வி கேட்கிற சொல்லு. ஹெட்ட මොකක්ද கண். மூணாவதுல என்ன செய்ய போறேன், கேள்வி கேட்கிற சொல்ல கடைசியில போட போறேன். ஹெட்ட கண்ணி முகாக்கு. கருத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்கா? தமிழ்ல சொல்றேன். என்ன நாளைக்கு வாங்குற? நாளைக்கு என்ன வாங்குற? ஓகே, நாளைக்கு வாங்குற என்ன? கருத்துல மாற்றம் இருக்கா? இல்ல, எந்த மாற்றமும் ஏற்படாது. தைரியமா யூஸ் பண்ணுங்க. ஓகே, இதுல இந்த ரெண்டும் இருக்கு தானே, முகாத்த ஆரம்பத்திலையும் இடையிலே. இது பெரும்பாலும்
பேச்சு வழக்குல பயன்படுது. ஓகே, மூணும் பயன்படுத்தலாம் பேச்சு வழக்குல. எழுதக்குள்ள மட்டும் ஓகே. இப்ப ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பந்தி ஒன்று எழுதிட்டு ஓகே கேள்வி ஒன்று கேட்க போறீங்க. கேள்வி ஒன்று போர்டில் எழுதுறீங்க. அந்த மாதிரி டைம்ல நாங்க என்ன செய்வோம்னா கேள்வி கேட்கிற சொல் கடைசியில தான் இருக்கு. ஓகே, கேள்வி கேட்கிற சொல் கடைசியில தான் இருக்கு. கேள்வி கேட்கிற சொல் கடைசியில இருக்கு. ஓகே, நான் இப்ப ஒரு கேள்வி ஒன்று தாரேன். அதை நீங்க இன்னைக்கு 3 விதமாகவும் chat பாக்ஸ்ல போடுங்க. ஒரே தடவையில 3 விதமாகவும் போடுங்க. ஓகே, இப்ப இப்ப எப்படி சிங்களம் பேசுறீங்க? ஓகே, எனக்கு கேள்வி என்ன? இப்ப எப்படி சிங்களம் பேசுறீங்க? எனக்கு இத 3 முறையிலே கேள்வி கேட்கிற சொல் ஆரம்பம், இடையில், கடைசி இந்த 3 விதமாகவும் எனக்கு அனுப்பி வை chat பாக்ஸ்ல. ඕකේ chat එකේ මට දාලා තියෙනවා බලමු අපි. right බලමු. ඕකේ
හරි ගොඩක් අයගේ මම චෙක් කරා හැමෝගෙම චෙක් කරා எல்லாரையும் நான் செக் பண்ணி அனுப்பினார்கள் ஓகே அது உங்களுக்கு நிறைய பேருக்கு விளங்கி இருக்கு எப்படி அந்த பேட்டர்னுக்கு மாத்துறேன் சில ஆட்களுக்கு அது விளங்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ரைட் அது என்ன சொல்ல வர விஷயம் சொன்னா நாங்க ஒரு கேள்விய நிகழ்காலத்துல ஒரு கேள்வி எங்களுக்கு 3 விதமாக கேட்கல அதுல இந்த கேள்வி கேட்கிற சொல்ல ஆரம்பத்துல போட்டு ஒரு கேள்வியை கேட்கலும் அடுத்தது இடையில போட்டு கேட்கலும் கடைசியில போட்டு கேட்கலும் ஓகே இந்த 3 முறையிலையும் எங்களுக்கு கேள்விய கேட்கலாம் ரைட் இப்ப இப்படி கேட்கிற கேள்விக்கு நாங்க எப்படியெல்லாம் பதில் சொல்ல 2 மெத்தட்ல பதில் சொல்லிலும் நிகழ்காலத்துல கேட்கிற கேள்வி அந்த பேட்டர்ன் நாங்க பார்ப்போம் ரைட் விடை எங்களுக்கு 2 முறையில சொல்லிலும் ஓகே அதுல நாங்க பார்ப்போம் முதலாவது முறைய ரைட் நிகழ்காலத்தில் விடைக்கு ஒரு முறை ஒன்று ஓகே அதுல எங்களுக்கு தேவையான பெட்டி வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பெயர்ச்சொல் அல்லது ஒரு சுட்டுப்பெயர் உயிர் உள்ளதாக இருக்கணும் அது ஒருமையோ பன்மையாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது திருப்பி ஒரு பெயர்ச்சொல் எடுக்கலாம் உயிரற்றதும் எடுக்கலாம் உயிர் உள்ளதும் எடுக்கலாம் ஆனா இந்த இடத்துல நான் உயிரற்றது எடுத்திருக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் வினைச்சொல்ல எந்த காலத்துல இருக்கணும் நிகழ்காலத்துல இருக்கணும் பயன்படுத்துற வினைச்சொல் ரைட் அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்டு இருக்கிறாங்க நான் கடைக்கு செல்கிறேன் என்ன கேள்வி கேட்டு இருப்பாங்க நீங்க எங்க போறீங்க நீங்க எங்க போறீங்க ஓயா கொஹதே அண்ணி ஓயா கொஹதே அண்ணி உங்களோட தமிழ்ல எப்படி பதில் வரும் நான் கடைக்கு நான் கடைக்கு போறேன் அப்ப நாங்க என்ன செய்வோம் சுட்டுப்பேர் மமன் ஒன்று பயன்படுத்திட்டு நான் இதை சொல்லி தந்திருந்தேன் உங்களுக்கு இக்குன்னு சவுண்ட் உண்டு உயிரற்றதுக்கு இக்குன்னு கேட்கும் போது நாங்க டாவை பயன்படுத்துவோம் கடையெட்டு கடையெட்டு ஓகே வீட்டுக்கு கெதரட்டு பாடசாலைக்கு பாசல பிளஸ்ட்டு பாசலட்டு அப்ப இந்த இடத்துல கடையெட்டு செல்கிறேன் ஓகே கட்டளை எண்ணன்னு சொல்றதுல கட்டளை எண்ண அது நிகழ்காலத்துக்கு மாத்திரன் நவால முடியுது யானவா மம கடையிட்ட யானவா மம கடையிட்ட யானவா நான் கடைக்கு போகிறேன் அப்ப பெட்டி என்ன ஒரு சுட்டு பெயர் அல்லது பெயர்ச்சொல் உயிர் உள்ளது பிளஸ் பெயர்ச்சொல் உயிரற்றது அதே மாதிரி ஏதாவது ஒரு வினைச்சொல் நிகழ்காலத்தில் இருக்கு ஓகே இப்ப இதுல நான் சில கேள்விகளை கேட்கிறேன் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லிடுமான்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணு ஓகே என்னுடைய கேள்வி வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதுல உங்களோட விட வந்து நான் சோறு சாப்பிடுறேன் முதலாம் அடுத்தது நீங்க எங்க சிங்களம் படிக்கிறீங்க அது நீங்க சொல்றீங்க நான் எல்பி கேம்பஸ்ல
சிங்களம் படிக்கிறேன். ஓகே, நான் எல்பி கேம்பஸ்ல சிங்களம் படிக்கிறேன். அடுத்தது, நீங்க எத்தனை மணிக்கு சிங்களம், சரி, எத்தனை மணிக்கு சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுவீங்க? நீங்க எத்தனை மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவீங்க? நான் இரவு 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவேன். இப்படி கேட்கிற கேள்விக்கு இப்படி எங்களுக்கு பதில் சொல்லி தமிழ்ல. அதே முறையை நாங்க பயன்படுத்த போறோம் எங்கட சிங்களத்துல விடை சொல்லும் போது. ரைட், எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? என்ன ස්ක්‍රීන් එක පේනවද හැමෝටම? ස්ක්‍රීන් එක පේනවද? ස්ක්‍රීන් விளங்குதா? chatல போடுங்க எனக்கு ஸ்கிரீன். දැන් හරි. පේනවා. හරි. ස්තුතියි. ஓகே, இப்ப நாங்க இந்த கேள்வியை கேட்டுட்டு இதுக்கு நாங்க பதில் சொல்ல போறோம். ஓகே, இந்த கேள்வியை கேட்டு நாங்க இதுக்கு பதில் சொல்ல போறோம். இது நான் 2 பேர் எடுக்க போறேன். ஒரு ஆள் கேள்வியை கேளுங்க, இன்னொரு ஆள் அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, ரைட். யார் 2 பேர் வர போறீங்க? ரைட், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் செலக்ட் பண்றேன் 2 பேர். ஓகே, சரி, நான் 2 பேருக்கு தரேன். புதுசா நாங்க 2 பேர் எடுப்போம். ஓகே, இதுல வந்து சகீர்த்தனாவும் பஹுமா, நீங்க 2 பேரும் இது என்ன மைக்கு கொண்டுக்கிறான்னு கொஞ்சம் மைக் ஒன் பண்ண ஆப்ஷன் போடல. ஓகே, பஹுமாவும் சகீர்த்தனா දෙන්නම මයික් එක ඔන් කරන්න. කවුද ප්‍රශ්න අහන්නේ? කවුද ප්‍රශ්න අහන්නේ? පහුමාද සගීර්තනාද? ඔව් සර්. කවුද මං කියන්නේ නම? සගීර්තනා. සගීර්තනා. කවුද උත්තර දෙන්නේ? පහුමා. ඔව් සර් මම කියන්නම්. හරි, එන පටන් ගන්න. ස්ටාර්ට් කරන්න. ඔයා මොනවද කන්නේ? මම බත් කනවා. ඔයා කොහේද සිංහල ඉගෙන ගන්නේ? මම LP කැම්පස් එකේ සිංහල ඉගෙන ගන්නවා. ඔයා කීයටද වෙලාවේ කෑම ගන්නේ? වෙලාව යූස් பண்ணக்கூடா. කීයටද කෑම ගන්නේ? මම රෑ 8ට බත් කනවා. Okay, sir. இப்ப மாறி கேளுங்க. දැන් මාරු කරලා අහන්න. දැන් පහම ප්‍රශ්න අහන්න, සගීර්තන උත්තර දෙන්න. හරි sir. ඔයා මොනවද කන්නේ? මම බත් කනවා. ඔයා කොහෙද සිංහල ඉගෙන ගන්නේ? මම LP කැම්පස් වලට සිංහල ඉගෙන ගන්නේ. ඔයා කීයටද කෑම කන්නේ? මම රෑට 8ට
கேமா கனவா. ஓகே, சாப்பாடு சாப்பாடுக்கு சகீர்த்தன கேம கேம சாப்பிடுகிறேன் கனவா. கனவா. ரைட், ஓகே. ගොඩක් හොඳයි දෙන්නම. ரைட், இதுல ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லித்தாரேன். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு, நான் ரே பயன்படுத்துறேன் ரேட்டை பயன்படுத்துறேன், இது உண்மையா என்ன மாதிரி டைம்ல நான் பயன்படுத்துறேன். ரைட், இதுல ஒரு கிளியர் கருத்து ஒன்று இருக்கு. நீங்க ரே பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னா அங்கால கட்டாயம் ஒரு நம்பர் ஒன்று இருக்கணும், டைம் ஒன்று இருக்கணும், நம்பர்ல டைம் இருக்கணும். 8, 7, 9, இரவு 7 மணி, இரவு 9 மணி, அப்படி ஒரு நம்பரோட டைம் இருக்கணும். ஆனா ரேட்டை பயன்படுத்தும் போது எந்த ஒரு இலக்கமும் இருக்கக்கூடாது, வெறுமனே இரவுன்னு சொல்ற கருத்து மட்டுமே இருக்கணும். ஓகே, அப்ப இரவுண்டு வெறுமனே இருக்கும் போது ரேட்டன் சொல்லியும், நேரம் குறிக்கப்படும் போது ரேண்ட் சொல்லியும் நாங்க போடுறோம். ஓகே, உதாரணத்துக்கு இரவு 9 மணிக்கு வாங்க ரே 98 என்ன, ரேட்ட 98 இல்ல புள்ள, ரே 98 என்ன. ஓகே, ரே 8ට என்ன, ரே 7ට என்ன, இரவைக்கு வாங்க ரேட்ட என்ன. அடுத்த விஷயம், ஓகே, சகீர்த்தனா கேம்பஸ் இல்டு மாறும் போது ஏன் வெலண்ட் ஒன்று பயன்படுத்தினீங்க? எல்பி கேம்பஸ் வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்குது, அப்படி ஒரு ஆங்கில சொல் இருக்கும் போது நாங்க என்ன பயன்படுத்துறோம்? முதலில் கேம்பஸ் எக்கேண்டு பயன்படுத்திட்டு கேம்பஸ் எக்கேண்டு மாறும். எப்படி மாறும் தெரியுமா? அந்த காலத்தோட ஏ ஒன்று சேர்க்கிறோம். நான் சொன்ன இல் சவுண்ட் வர டைம்ல ஏ சவுண்ட் கேம்பஸ் எக்கே மாறும். அடுத்து கமாக், நான் சொன்னேன் மிஸ்டேக் பண்ணி நாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளல. ஓகே, கமான் ட்ரை கரா பஹும் ஹோந்தாய். ரைட், இன்னொரு 2 பேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுப்போம் இன்னொரு விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு. ஓகே, ரைட், இப்ப உங்களுக்கு நிகழ்காலத்துல கேள்வி ஒன்று கேட்கும் போது அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் சொல்ற ஐடியா ஒன்று விளங்கி. இது முதலாவது முறை வந்து. இப்ப நாங்க 2வது பேட்டர்னுக்கு போவோம். ஓகே, 2வது முறை ஒன்று இருக்கு, நிகழ்காலத்தில் விடை கூறும் முறை 2. இந்த 2 முறையும் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஓகே, இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு பெயர் சொல் அல்லது சுட்டு பெயர் பயன்படுத்தலாம். உயிர் உள்ளதாக இருக்கும், ஒருமை அல்லது பன்மையாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, அதோட அந்த வினைச்சொல் பகுதி இருக்குதானே, அந்த வினைச்சொல் கட்டளையாக இருந்து அதுக்கு ஏ வடிவத்தை சேர்க்கலாம். ஓகே, அதுக்கு பிறகு பெயர்ச்சொல் உயிராற்றதை பயன்படுத்தலாம். தமிழ்ல நாங்க பயன்படுத்துவோம், நான் போறது கடைக்கு, நான் கதைக்கிறது அவனோட, நான் எழுதுறது புத்தகத்துல, நான் விளையாடுறது கிரிக்கெட், நான் சாப்பிடுறது சோறு. இப்படி நாங்க தமிழ்ல கூட பயன்படுத்துவோம். அப்ப சிங்களத்துல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த சுட்டு பெயர் எடுத்துட்டு அந்த வினைச்சொல்லின் கட்டளை இருக்குதான, அந்த கட்டளைக்கு ஏ போடுங்க, ஏ போட்டுட்டு உயிரற்ற பெயர் சொல் எடுப்பேன். அப்ப பாருங்க இது எப்படி மாறுதுண்டு. சுட்டு பெயர் எடுத்திருக்கிறேன் மமன்னு சொல்லி, கட்டளை செல்லுங்கள்ல கட்டளை எண்ணையோட ஏ சேர்க்கிறேன், நாவுமேயும் சேர்ந்து மே சவுண்ட் உருவாக்குது, எண்ணே. ஓகே, மம යන්නේ
කඩයට නික්කට වාරනාලතන් ට පොටද මම යන්නේ කඩයට ඔයා කොහෙද යන්නේ මම යන්නේ කඩයට ඔයා මොනවද කන්නේ මම කන්නේ බත් කවුද මේක දුන්නේ யார் இதை கொடுத்தது அது இறந்த காலம் කාටද මේක දෙන්නේ யாருக்கு இதை கொடுக்கிறது මේක දෙන්නේ security guard මේක දෙන්නේ තාත්තට இது கொடுக்கிறது அப்பாவோட அது அப்பாவு நாளைக்கு எங்க போற හෙට යන්නේ කොහෙද හෙට යන්නේ மாத்தර நாளைக்கு போறது மாத்தறைக்கு ரைட் இப்போ நாங்க அதுல ஒரு கேள்வி எடுத்து அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்றதை பார்ப்போம் ஓகே இந்த விடை சொல்ற பகுதியில நீங்க முதல் முறையும் பயன்படுத்தியும் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணையிலும் செகண்ட் ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணணும் பிடிச்சதை நீங்க என்ன செய்யுங்க பயன்படுத்து ரைட் முதலாவது கேள்வி கமல் எத்தனை மணிக்கு தூங்குவார் ஓகே அதுக்கு நான் சில விடைகள் தரேன் அவர் தூங்குவது 10 மணிக்கு அல்லது அவர் 10 மணிக்கு தூங்குவார் ரெண்டாவது நீங்க எங்க வேலை செய்றீங்க நான் வேலை செய்யறது ஹோட்டலில் நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன் ரைட் இதுல ஒரு கேள்விக்கு 2 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே ஓகே ரெண்டும் பயன்படுத்தலாம் ஓகே இதை நான் 2 பேருக்கு வாய்ப்பு தாரேன் 2 பேர் தூக்கிறீங்க கை ஓகே அரேதாசும் அகீபுக்கும் வாய்ப்பு தாரேன் ஓகே அதுக்கு பிறகு தேவிகாவையும் நாங்கள் இடையில ரைட் மைக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் நான் தாரேன் ஓகே அரியதாஸ் அகீப் மைக் දෙක on කරන්න ஓகே அகீப் අකීප් ඊට පස්සේ දේවිකා මයික් එක on කරන්න දේවිකා මයික් එක on කරන්න අරියදාස් හරි අරියදාස්ද අකීප්ද කවුද ප්‍රශ්න අහන්නේ කවුද ප්‍රශ්න අහන්නේ මම අහන්නම් කවුද ප්‍රශ්න අහන්නේ අරියදාස්ද අකීප්ද සර් මම අහන්නම්
හරි අහන්න. සර් මම හරිදාස් උත්තර කියන්න. ඕකේ. කමල් කීයකද නිදාගන්නේ? එයා 10ට නිදා ගන්නවා. සර් రెండవది కోసం එයා දෙකම කියන්න ඕනේ. ඔයා දෙක. ඔයා කොහෙද වැඩ කරන්නේ? මම හොටෙල් එකේ වැඩ කරනවා. மத்த முறை 2 முறையிலும் விடையை சொல்லுங்க. பிரம දෙකටම උත්තර සර් කියන්න. සෝරි සර්. මම වැඩ සර් කරන්නේ හොටෙල් එකේ. මම වැඩ කරන්නේ හොටෙල් එකේ. හරි. අරියදාස් අකී බොහොම ස්තුතියි. හොඳයි. හරි. දේවිකා මයික් ඔන් කරන්න. සර් නැත්ත දේවිකා. හරි. ඕකේ. දැන් දේවිකා ඇවිල්ලා වෙන කවුද try කරන්නේ? තව එක්කෙනෙක්ට chance එකක් තියෙනවා. නිරලක வாய்ப்பு இருக்கு. ஓகே கமான் தேவிகா அகீப் அந்த கேள்வியை கேளுங்க. ஓ பேச விளங்குது இல்லையா? விளங்குது சார். ரைட் ஓகே. தேவிகா வந்து தேவிகா வந்து கேள்வியை கேட்கணும். அகீப் அதுக்கு விடை சொல்லுவார். அது இப்போ 2வது கேள்வியில அகீப் கேள்வியை கேட்பாரு. தேவிகா அதுக்காக விடையை சொல்லு. ओके अकीब ඔයත් මයික් එක ඔන් කරන්න චුට්ටක්. හරි. ඉස්සෙල්ලාම අකීබ් ප්‍රශ්නය අහන්න. දේවිකා උත්තර දෙන්න. කමල් කීයටද නිදාගන්නේ? එයා නිදාගන්නේ වෙලාව 10ට. එයා වෙලාව 10ට නිදා ගන්නවා. ரைட் கொஞ்சம் இருங்க. தேவிகா திருப்பி சொல்லுங்க. அவர் தூங்குவது 10 மணிக்கு. එයා அவர் නිදාගන්නේ වෙලාව 10ට. නිදාගන්නේ ஓகே 10 වෙලාව மணிக்கு. 10ට. ரைட் வெலாவை நாங்க பயன்படுத்த மாட்டோம். வெலாவைக்கு பதிலாக 10 பிளஸ் ட யூஸ் பண்ண சரி. ஆய்க்கியான்னு ரிப்பீட் කරන්න. එයා නිදාගන්නේ 10ට. 10ට. ஓகே மத்த முறை 2வது மெத்தட். එයා 10ට නිදා ගන්නවා. අන්න හරි. ගොඩක් හොඳයි. දැන් ප්‍රශ්නය අහන්න. දේවිකා අකීබ්ගෙන් ප්‍රශ්නය අහන්න. ඔයා කොහෙද වැඩ කරන්නේ? මම වැඩ කරන්නේ හොටෙල් එකේ. මම හොටෙල් එකේ වැඩ කරනවා. හරි. බොහොම හොඳයි දෙන්නම. බොහොම ස්තුතියි. ரைட். ஓகே. அப்ப எங்களுக்கு வேண்டிய கேள்வியை நிகழ்காலத்தில் கேட்கலாம். வேண்டிய முறையில பதில் சொல்ல இயலும். ஓகே. அந்த ஸ்கில்லை தான் நாங்க வந்து இன்றைக்கு படிச்சிருந்தோம். இப்ப இன்னொரு டவுட் வரும். எதிர்காலத்திலும் இதே விஷயமா நாங்க பயன்படுத்துறோம். எதிர்காலத்துல இதே ஃபார்மட் தான், இதே முறை தான். என்ன வித்தியாசம்னு சொன்னா நாங்கள் வர டைம்ல நீங்க நிகழ்காலத்துல விட சொல்லணும். உதாரணத்துக்கு உங்கள்ட்ட யாராவது கேட்குறாங்க, ஒயா கொழம்ப යන්නේ කවදාද? நீங்க கொழும்புக்கு எப்ப போவீங்க? ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களை பார்த்து கேட்குறாங்க. ஓகே. அப்ப நீங்க மம හෙට කොළඹ යයිද சொல்லக்கூடாது. ஓகே. මම හෙට කොළඹ යයිன்னு சொல்லல. மம අපි வார சந்தர்ப்பத்துல எதிர்கால வினை சொல்ல பயன்படுத்தக்கூடா, நிகழ்கால வினை சொல்ல பயன்படுத்தும். மம හෙට கொළඹ යනවාன்னு சொல்றது தான் சரி. යයිன்னு சொன்னா புல. மம வார டைம்ல மட்டும். அடுத்தது අපි வார டைம். අපි හෙට කොළඹ යයි இல்ல. අපි හෙට කොළඹ යනවා. அப்ப இந்த வசனத்தை, இந்த விடையை வந்து எங்களுக்கு நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். மம අපි வார டைம்ல மட்டும். பிறர் வார டைம் එයා
கசுன் மத்தாக்களை பத்தி நீங்க கதைக்கிறீங்க. உதாரணத்துக்கு கசுன் கவதது கொழம்பையாண்மை. கசுன் எப்ப கொழும்புக்கு போவாரு? அந்த டைம்ல நீங்க கசுன் ஹெட்ட கொழம்பையாய், அதுக்கு நீங்க எதிர்காலத்தான் யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும், பாவிச்சுக்கிறான்னு. ஓகே, அவ்வளவுதான் அதுல சொல்ல வேண்டிய விஷயம். அப்ப எதிர்காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரே முறையை தான் நாங்க பயன்படுத்துவோம். ஓகே, அதுல என்ன வித்தியாசம் சொன்னா சார் அந்த ஹெட்டன் சார் இப்போதே செய்யும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, அண்ணன். சார் அதாவது வந்து சப்ஜெக்ட பொறுத்து அது மாறுது. ஓ, சப்ஜெக்ட் தான் காரணம், எழுவாய் தான் காரணம். எழுவாய் மம அப்படின்னு வர டைம்ல எதிர்கால கூற்றாக இருந்தாலும் பேச்சு வழக்குல ஈ போடக்கூடா, நிகழ்கால வினைச்சொல்ல போட சொல்லுவாங்க. மம ஹெட்ட வெடக்கிறனவா, அப்பி ஹெட்ட வெடக்கிறனவா. இந்த ஹெட்ட வந்து அந்த வசனத்தை எதிர்காலத்துல கொண்டு போய் விடும். சார் அப்ப சில டைம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஃபியூச்சர் வந்து ஃபார்மேட் வந்து சேமா இருக்குதா? பிரசன்ட் டென்ஸும் அதே இதை யூஸ் பண்ணலாம். சேம் தான். அந்த ஹெட்டர்னு ஒன்று போறதுனால தான் அது எதிர்காலத்துக்கு போய் விழுது. அது நீங்க விட சொல்லும் போது அவங்களுக்கு விளங்கு. ஓகே, இப்ப நான் கேட்கிறேன், உங்கள்ட்ட ஒரு கேள்வி உண்டு. ஒயா கீயட்டது பத்கான்னி, ஒயா கீயட்டது பத்கான்னி, நீங்க என்ன சொல்லுவீங்க? මම කියක්ද ஓகே, ஒயா கீயட்டது பத்கான்னி, நீங்க என்ன சாப்பிடல. ஓகே, මොකද්ද උත්තරේ? நான் 10 மணிக்கு சோறு சாப்பிடுவேன். இன்னும் அது முடியலையே, அந்த நேரம் முடியல, எதிர்காலத்தை வச்சுதான் சொல்ல போறீங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? நான் 10 மணிக்கு சோறு சாப்பிடுவேன். මම 10ට බත් மாம කයි ආස அந்த கையே போடக்கூடாது, கனவான்னு மாத்த ஒரு ஒரு பயன்படுத்தக்கூடாது. விஷயம் வந்து மாம நான் முடியும்னு பத்தி உங்களை சொன்னா பத்தின்னு சொல்றீங்க. சார் அந்த செயல் ஓகே, முடியலன்னு விலங்கல் சொன்னா என்ன நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். செயல் முடியல் இல்ல. நாங்க வந்து எதிர்காலமாக இருக்கிற டைம்ல கூட இந்த மம அப்படி வர டைம்ல நாங்க நிகழ்காலத்துல தான் சொல்லுவோம், அதான் ரூல். ஆனா நீங்க அந்த விடையை சொல்லும் போது அந்த உரியாளுக்கு விளங்கும், அது இன்னும் முடியல அந்த ஆக்ஷன், அந்த எதிர்காலத்துல நடக்க போறேன்னு சொல்லுது, கட்டாயம் விளங்கு. நிகழ்காலத்துக்கும் நிகழ்கால வினைச்சொல் யூஸ் பண்ணுங்க. ஓகே, எதிர்காலத்துக்கும் மம அப்படி வரக்குள்ள நிகழ்கால வினைச்சொல் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஒயா හෙට කීයටද වැඩ කරන්නේ? நீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு வேலை செய்றீங்க? මම හෙට 10ට වැඩ කරයිල්ල, 10ට වැඩ කරනවා. ඔයාලා පන්මයක් කරා. ඔයාලා කීයටද ඔෆිස් එකට යන්නේ? நீங்க எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு போகும்? අපි 10ට විතර ஆபீஸ் එකට යනවා. அவருக்கு அது விளங்கும், இவர் எதிர்காலத்தை நோக்கி தான் சொல்றாரு. ஓகே சார். ஹரி நேது. எஸ் சார். சரி. ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு பார்த்தது ஹரி. ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க எங்களோட கோல் நோக்கம் நிகழ்காலத்தில் மற்றும் எதிர்காலத்தில் கேள்விகளை கேட்பார். அந்த கேள்விகளுக்கு நீங்க சொன்னா ஷட்ல போடலாம். எத்தனை பிசி ஹத்தராக்கின்னவா. ஓகே, உங்களுக்கு உண்மையா அந்த கோல் விளங்கிட்டு எனக்கு உண்மையா ஒரு கேள்வி ஒன்று கேட்கலும் அதுக்கு பதில் சொல்லலும் சொன்னா எஸ்ன்னு சொல்லி chatல போடுங்க.
ஓகே ஹரி ஸ்தூதி ළමයි ஓகே எனக்கு போடுறீங்க நிறைய பேர் வந்து ஓகே ரைட் හරි බොහොම ස්තුතියි එහෙනම් අපි අද පාඩම අවසන් කරමු இப்போ நாங்க இன்றைக்குரிய கோலை முடிச்சிட்டோம் ஸோ இதை நீங்க எனக்கு வீடியோ பகுதியாக அனுப்புங்க உங்களுக்கு வேண்டிய கேள்விகளை உருவாகும் இந்த நாங்க படிச்சது இல்லை அதை தாண்டி சில கேள்விகளை சொல்லிட்டு அதுக்கான ஒரு விடையும் நீங்க வந்து எனக்கு ஒரு வீடியோ பகுதியாக அனுப்பி வைங்க ஓகே வாட்ஸ்அப்புக்கு அதே மாதிரி இதுல ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கு அதை நான் ஞாபகப்படுத்துறேன் ஓகே டே 5 ஆக்டிவிட்டி இதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஓகே ඔයා කොහෙන්ද ආවේ ඔයාට කොහොමද ஓகே இதையும் எனக்கு ஒரு வீடியோ பகுதியாக அனுப்பினா அனுப்புங்க அல்லது ஒரு குரல் பதிவாக சிங்கள ஒரு ஆளோட பேசுற மாதிரி ஓகே ඔයා කවුද මම හාමි එයා මොනවද කන්නේ මම බත් කනවා அல்லது මම ඉන්දියාප්ප කනවා ஓகே ඔයාට කොහොමද உங்களுக்கு எப்படி මම හොඳින් ඉන්නවා ஓகே මම හොඳින් ඉන්නවා விருப்பம் இந்த அஞ்சாவது கேள்வி ඔයා ඉන්දියාප්ප කීයක්ද කන්නේ நீங்க எத்தனை இடியப்பம் சாப்பிடுவீங்க මම ඉන්දියාප්ප 4ක් කනවා இப்ப 4ක් 7 දෙනෙක්லாம் தெரியுமா உங்களுக்கு ஓகே ரைட் அப்ப வித்தியாசம் ட்ரை பண்ணுங்க அதை எனக்கு ஒரு வீடியோ பதிவாக අනිපේ වීඩියෝ නැත්තම් කටහඬ ඒ කියන්නේ වොයිස් රෙකෝඩයක් විදියට මට එවන්න හරි එහෙනම් හැමෝටම සියලු දෙනාටම සුබම සුබ රාත්‍රියක් වේවා